இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மாறாத அன்பினாலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். இங்கு அன்னாளின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்திலே முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாள். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவரை குறித்து அவள் சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். காலையில் இன்றைக்கு நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிறவர். நம்முடைய மாம்சம் ஆவியிலே இருந்து தேவனுடைய காரியத்தில் இருந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய பாவமும் கீழ்ப்படியாமையும் ஆத்தும மரணத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நம்மை அழித்து தேவனுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தராய் ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் மூலமாய் விழுந்திருக்கிற நம்முடைய ஆத்துமா, மடிந்து போயிருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் சொல்வார், உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். எப்படி நம்முடைய ஆத்துமா சாகிறது? ரோமர் 6:23 வாசித்தோமானால், பாவத்தின் சம்பள மரணம். என கண்பான தேவ பிள்ளையே, நம்முடைய பாவத்தின் மூலமாக நம்முடைய ஆத்துமா செத்து விடுகிறது. நம்முடைய ஆத்துமா செத்ததை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியுமானால், சமாதானம் எடுக்கப்பட்டுவிடும். தேவனிடத்திலே போர்வதற்கு தைரியம் இருக்காது. தேவனுடைய வசனத்தை வாசிக்க நமக்கு முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆத்துமாவை சாத்தான் இந்த பாவத்தின் மூலமாய் மரணமடைய செய்திருக்கிறான். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் உயிர்ப்பிக்கும் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளை, இந்த காலையில் நீ எப்படி இருக்கிறாய்? தேவன் ஆத்துமாவிலே ஜீவிக்கிறார் என்கிற உணர்வு இருக்கிறதா? உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர் உன்னை உயிரோடு, உன்னை ஜீவனோடு வைத்து உன் ஆத்துமாவுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரா? சிந்தித்து பார்ப்போம். வேதம் சொல்லி எதற்காக கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்கிறார்? சங்கீதம் 80:18 அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக. என கண்பான தெய்வ ஜனமே, கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்ததுக்கு ஒரு காரணம் என்ன? உளையான சேற்றிலும் ஊழையோட அவாந்தர வழியும் இருந்து நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து நம்ம உயிர்ப்பித்ததுக்கு காரணம், நீ அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, நீ போ எகிப்து தேசத்திலே சொல்லு, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவர்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும், அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் என்னை தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய அவர்களை அழைத்து வா என்று சொன்னார். இந்த காலைவெளி தேவனுடைய பிள்ளையை, உன் ஆத்துமாவை கர்த்தர் மீட்டிருக்கிறார்கள் நம்பிக்கை உனக்கு உண்டா? பாவத்தினாலே உன்னுடைய ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமாவும் மறைத்து போயிருக்கிறபடினாலே, இது அன்னால் சொல்வது போல கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளை, உன் ஆத்துமா மறித்து போயிருக்குமானால் உணர்ந்து கொள், ஏதோ ஒன்று உன் ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வா. பாவத்தின் சம்பள மரணம் என்று சொன்ன தேவன் உன்னை விடுவிக்க அவர் ஆயத்தப்படுகிறார். உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உணர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்த ஆண்டவர் உன்னை என்னையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லும் ஆண்டவரை, நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உன்னுடைய ஆத்துமா இன்றைக்கு ஒருவேளை பாவத்தில் மரித்து போயிருக்குமானால், ஒருவேளை தேவனை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போயிருப்பாயானால், இந்த காலை செய்தி உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ சொல்லலாம், கர்த்தர் மரித்து போயிருந்த என்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார். எதற்காக? அவரை நாம் தொழுது கொள்வதற்கும் அவரை நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் கர்த்தர் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த கால வழியில நம்முடைய ஆத்மாவை சோதித்து பார்த்து நலமான வழியிலே செல்ல ஆவியானவர் உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஒரு காலத்திலே பாவத்திலே விழுந்து எங்கள் ஆத்மா செத்து மரித்து போயிருந்ததையா, ஆனால் நீரோ எங்களிடத்திலே வந்து உடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து எங்களை உயிர்ப்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கய்யா. எங்கள் ஆத்மா மீண்டுமாய் உலகத்தோடு போய் ஆத்மாவிலே நாங்கள் கர்த்தாவை நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப் நேயர்களையும் ஆசீர்வதித்து நல்ல காரியங்களையும் தேவன் எங்களுக்கு செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் இருந்து அவர் வருகை மற்றும் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.